ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதிகமான ஈகோ உள்ள நபர்கள் யார் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடியது அகங்காரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது நான், எனக்கு, என்னுடைய அப்படின்ற எண்ணம் உடைய நபர்கள். முக்கியமான அந்த வீடியோவில் ஒரு 6 விதமான அறிகுறிகள் சொல்ல போகிறேன். இந்த அறிகுறிகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அவர்கள் அதிகமான ஈகோ அல்லது அகங்காரம் உள்ள நபர்களாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். மனிதர்களை பற்றியும் அவங்களோட குணாதிசயங்களை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஈகோ அப்படின்றது அவங்க லைஃப் மட்டும் இல்லாமல் மற்றொரு லைஃப்பையும் ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது கருதப்படுது. இப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இவங்க எல்லா நேரங்களிலும் தன்னுடைய உரிமைகளுக்காக பேசுவாங்க. இது என்னுடைய ரைட்டு, இப்படி தான் என்னுடைய உரிமைகள் சொல்லுது, என் உரிமையை நான் விட்டு கொடுக்கக்கூடாது, இது என்னுடைய உரிமை, இதை நான் செஞ்சு தான் ஆவேன், இல்லைப்பா இது வேணாம், இது நமக்கு சரி வராது, இதை நம்ம விட்டுடுவோம், இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்ணாலோ அல்லது யாராவது தடுக்க முயற்சி பண்ணாலோ அவங்களோட சண்டை போடுவாங்க, கோவப்படுவாங்க, அவங்களோட ஆர்கியூ பண்ணுவாங்க. இது ஏன் உரிமை, இதை நான் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு ஈகோ உள்ள நபர்களாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரெண்டாவது விஷயம் பார்ப்போம். ரெண்டாவது விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, மற்றவங்களை விட தங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கும் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஈக்குவலாக கிடைச்சா கூட அவங்கள விட எனக்கு அதிகமாக வேணும், பெஸ்ட்டாக வேணும், இன்னும் வர்த்தாக வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் பெஸ்ட் இல்லை, நான் பெஸ்ட்டுன்ற நினைப்பு எனக்கு இருக்குல்ல. அப்போ அவனுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி கிடைச்சிட்டா அப்புறம் அவனுக்கு எனக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்குது, அதனால் எனக்கு அதிகமாக வேணும், எனக்கு இன்னும் பெஸ்ட்டாக வேணும், எனக்கு இன்னும் காஸ்ட்லியாக வேணும் அப்படின்றப்ப அது சீக்கிரம் அவங்களுக்கு இது போதும், இதுவே போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் அதிகமாக கிடைக்கணும், அவனை விட எனக்கு அது பெஸ்ட்டாக கிடைக்கணும், அதிகமான ஒரு விலை உயர்ந்ததை கிடைக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். இவர்கள் ஈகோ உள்ள நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, இவங்க எப்பவும் தங்களுடைய எண்ணங்கள் என்ன சொல்லுதோ, தங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்லுதோ, தங்களுக்கான விருப்பங்கள், தங்களுக்கான ஆசைகள், இவைகளில் மட்டுமே பார்த்திங்கனாக்கா எப்பயுமே கவனமாக இருப்பாங்க, ஃபோக்கஸாக இருப்பாங்க. அவங்களுக்கானது மேலது மட்டுமே ஃபோக்கஸாக இருப்பாங்க. தன்னுடைய கம்ஃபர்ட்டை, தன்னுடைய சேஃப்டி, தன்னுடைய விருப்பம், தனக்கு என்ன வேணும், இதில் மட்டுமே குறியாக இருப்பாங்களே தவிர தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்க அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, அவங்களால இதை செய்ய முடியுமா, அவங்களுக்கு இதை வாங்கி தர முடியுமா, அவங்க இதை கேட்டால் அவங்க கொடுத்துட முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னுடைய விருப்பம், என் ஆசை, என் உரிமை எனக்கு வேணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க. இவர்கள் ஈகோ உள்ள நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, அவங்க முன்னேறுறது இல்லை அவங்க ஜெயிக்கிறது இல்லை அவங்க உங்களை விட பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். மற்ற பீப்புள்ஸ் ஜெயிக்கிறது, சக்ஸஸ் ஆகிறது, டெவலப் ஆகிறது உங்களுக்கு பிடிக்காது. அது உங்களுக்குள்ள கோவத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நான் தானே பெஸ்ட்டு, நான் தானே பெஸ்ட்டாக இருக்கணும், நான் தானே ஜெயிக்கணும், ஸோ நீ எப்படி ஜெயிக்க முடியும், நீ எப்படி டெவலப் ஆக முடியும் அப்படின்றத ஏற்றுக்க முடியாது, பிடிக்காது. அப்படின்ற சில விஷயங்கள் ஒரு ஈகோ அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக கருதப்படுது. இப்போ நம்ம அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம். அஞ்சாவது விஷயத்தில் என்ன அப்படின்னாக்கா, இவங்க கோல், ஒரு லட்சியம் ஒன்று செட் பண்ணுவாங்க. கோல் இருக்கும், எல்லாருக்குமே கோல் இருக்குது, ரைட்டா? ஸோ ஆனால் என்னென்னா அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. சாத்தியம் இல்லாத, உண்மை இல்லாத, மற்றவர்களால் செய்ய முடியாத பெரிய பெரிய லட்சியங்களை வைப்பாங்க. பெரிய லட்சியம், இது பண்ணால் தான் எனக்கு கௌரவம், இப்படி பண்ணால் தான் என் பொண்ணை கொண்டு போய் அந்த மாதிரியான ஒரு காலேஜில் சேர்த்தா தான் எனக்கு கௌரவம், இல்லை உனக்கு அந்தளவுக்கு காசு இருக்கா, அதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுத்தா தான் எனக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்கிடுவார். பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், பெரிய லெவலில் எடுத்த உடனே ஒரு பெரிய பிஸ்னஸை பண்ணிடுறது, யோசிக்காமல் கொள்ளாமல் பண்ணிடுறது. ஸோ இப்படி ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப பண்ணக்கூடிய ஆள் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெரிய லட்சியத்தை, அன்ரியலிஸ்டிக், உண்மை இல்லாத, மற்றவர்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் உடனே ஒரு லட்சியமாக எடுத்து அந்த செயல்பாட்டில் இறங்கிடுறவங்களாக இருப்பாங்க. இவர்கள் அவர் தன்னை மிகவும் ஒரு உயர்ந்தவனாக, அதாவது எப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் பீப்புள்னு நம்ம இவங்களை சொல்லலாம். இந்த ஈகோ உள்ள பர்சன்ஸை ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்க வேண்டியது தான். மிகவும் அதிகமான தன்னம்பிக்கையாக அது இருக்கும், சரிங்களா? இந்த அதிகமான தன்னம்பிக்கை காரணமாக தான் தன்னுடைய உரிமைகள் மீதும்
மற்றவர்களோட தங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறது, தன்னுடைய விஷயத்தின் மேலே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது, மற்றவங்களோட வெற்றியை சகிச்சுக்க முடியாது, மிகப்பெரிய லட்சியத்தை ஏற்படுத்துறது, இப்படிப்பட்ட நபர்களாக இருப்போம். இப்போ நம்ம வந்து 6வது விஷயம் பார்ப்போம். 6வது விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தாக்க நீங்கள் நிச்சயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சரி, இப்போ நம்ம 6வது விஷயம் பார்ப்போம். லேக் ஆஃப் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. எம்பத்தி அப்படின்னா என்ன? அடுத்தவங்களுடைய சூழ்நிலையை யோசித்து பார்க்குறது, அடுத்தவங்களுடைய மனநிலையிலேருந்து சிந்தித்து பார்க்குறது. எனக்கு ரைட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இல்லாமல் அடுத்தவங்களுடைய வயசுலேருந்து, அடுத்தவங்களுடைய பாலினத்திலிருந்து, அடுத்தவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து, அவருடைய பலத்திலிருந்து யோசித்து பார்க்குறதுன்றது தான் எம்பத்தின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, மற்றவங்க மனநிலை என்ன, மற்றவங்க உடல்நிலை என்ன. இப்போ நான் ஜெயிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டீம் லீடராக இருக்கேன்னா, எனக்கு கீழே 10 பேர் இருக்காங்கனாக்கா, நான் ஜெயிக்கணுன்றதுக்காக 10 பேரை அதிகமாக வேலை வாங்குறது, என்னுடைய ஆசையை நிறைவேற்றிருக்காங்க என் பையன் மேலே நான் என்னுடைய ஆசையை போட்டு திணிச்சு நான் அவனை போட்டு கஷ்டப்படுத்துறது, நான் முன்னேறணுன்றதுக்காக இன்னொருத்தவங்களை போட்டு அவங்களுடைய அறிவை நான் வந்து அதிகமாக பயன்படுத்துறது, அதிகமான அவங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறது, அவங்களோட உழைப்பை நான் பயன்படுத்துறது. ஸோ அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்க, அடுத்தவங்களுக்கான சூழ்நிலை என்னன்றதை புரிஞ்சிக்காமல் என்ன மட்டுமே செயல்படுத்துறது. ஸோ இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிகமான அளவுக்கு ஈகோ உள்ள ஒரு நபராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.